இவர் வந்து மேலே ஏறி நின்று கையை காட்டக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லிச்சு. அப்படியே சொன்னாங்க, கையை காட்டக்கூடாதான். முதலமைச்சர் கை காட்டலாம், துணை முதலமைச்சர் கை காட்டலாம், அதுக்கு கட்சி தலைவர் கை காட்டலாம். கை காட்டக்கூடாதுன்னு சொன்னது காரணமா தான் ஹார்ட் காமிச்சாரா சார் விஜய்? இவர் உள்ள இருக்கையில உட்கார்ந்ததையே அங்கேருந்து கையை காட்டிட்டு அதற்கே இந்த கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிருச்சு. கூட்டம் பதில் சொல்லிருச்சு திமுகவுக்கு. ஆமா, அதே போல ஆட்சியாளர்களுக்கு அது இல்ல காவல்துறை தான் செஞ்சதுன்னு சொல்லிடலாம். திமுக தாக்கி சொல்லக்கூடாது, இல்ல அது வேற இருக்கு. அப்ப அதே போல என்னன்னு சொன்னா, இவர் வந்து பேசுறாரு அந்த இடத்துல மரக்கடையில். பேசும் பொழுது அவர் ஒரு மைக் எடுத்து பேசுறாரு, அது வந்து கொஞ்ச நேரத்தில் பேசாம அடிபட்டு ஆஃப் ஆயிடுது. தொழில்நுட்ப கோளாறு. மறுபடியும் தொழில்நுட்ப கோளாறு, இன்னொரு மைக் எடுக்கிறாரு, அதுவும் அதே மாதிரி ஆயிட்டு. அது போய் சேரல. என்னன்னா, இந்த வாகனத்தின் மேலே இருந்து இவர் பேசுவதை சுத்துப்பட்டில் 3 பக்கமும் உள்ள சாலைகளில் ஒவ்வொன்றுலையும் மிக சாதாரணமாக 30,000 பேர் நிற்பாங்க ஒவ்வொன்றுலையும். ஸோ விஜய் பேச்சை கேட்க 1 லட்சம் மக்கள் திருச்சியில் திரண்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். ஓகே. அவர்களுக்கு இவர் என்ன பேசுறாருன்னு போய் சேராது. ஆமா, சேராது. மைக்கு ஒழுங்கா வேலை செஞ்சாலும் சேராது. சுற்றி வர ஒரு 50 பாக்ஸாவது வச்சு ஒலி எழுப்பான்களை வச்சிருப்பாங்க, ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்பீக்கர் வச்சு ஒரு 50 பாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா விஜய் பேச்சு போய் சேர்ந்திருக்கும் மக்களுக்கு. அப்ப அதுவும் கூடாது என்பதனால்தான் நீ வந்து எந்த அனுமதியும் கொடுக்காம அவங்க சரி நாங்களாகவே எங்க வாகனத்திலேயே மேலே ஏறி பேசுறோம்னு பேசியதுனாலதான் போய் சேரல. இதுவும் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் வேடிக்கை.